குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம். தமிழ் திரைப்படத்திற்கு இங்கிலீஷில் டைட்டில் வச்ச தயாரிப்பாளர் இயக்குனர் அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் விடுத்துக்கிறேன். தமிழ் படம் எடுக்கக்கூடிய இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் தமிழ்ல தலைப்பு வைங்க. ஏன்னா எடுக்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ் திரைப்படம், ஆனால் நீங்கள் டைட்டில் வைக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டைட்டிலாக தான் வந்துகிட்டு இருக்கு. ஒரு 100 படம் வருதுன்னா அதில் பார்த்தீங்கன்னா 99 படத்துக்கு இங்கிலீஷில் தான் டைட்டில் வைக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னங்கிறது தெரியல. இப்போ இந்த படத்தோட திரை விமர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தினா தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்கள். இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம். சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் படத்தோட கேஸ்ட் அண்ட் குரூவை பார்க்கலாம். ஜான் விஜய், மணிகண்டன் ராஜேஷ், வைபவ், அதுல்யா, மொட்டை ராஜேந்திரன் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட இசை டி இமான். இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுங்கன்னா, படம் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு குடோன் மாதிரியான ஒரு ஏரியாக்குள்ள ஆனந்த்ராஜ், வைபவ் இவங்கெல்லாம் உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. என்ட்ரி ஆகிட்டு இந்த மாதிரி அதுலேருந்து நம்ம எப்படியே தப்பிச்சு வந்துட்டோம், ஆனால் என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு, பேங்கை கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆனந்த்ராஜ் சொல்றாரு. சொன்னா சில நாட்களுக்கு முன்பு அப்படின்னு சொல்லிட்டு கதை பிளாஷ்பேக்ல போகுது. இந்த 2 பேர், அதாவது மணிகண்டன் ராஜேஷும் வைபவும் பார்த்தீங்கன்னா அவங்க திருடி தான் அந்த பொழப்பை நடத்திக்கிட்டு இருக்காங்க. வேலை வெட்டிக்கெல்லாம் போறதில்ல. லிவிங்ஸ்டனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு உதவி செஞ்சதுனால அவர் இவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவருடைய பொண்ணு தான் அதுல்யா. அவங்க வெளிநாட்டில் படிச்சுட்டு இங்கே கல்யாணம் பண்ணுறக்காக வந்திருக்காங்க. இப்படி ஒரு கதை போயிட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்கு வைபவும் மணிகண்டன் ராஜேஷும் போகிறாங்க. வைபவ் ஹீரோயினை பார்த்தோன்னே லவ் பண்ண ஆரம்பிக்கல. அவங்களும் இவங்களை வேற லவ் பண்ண ஆரம்பி. இப்படி போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில ஒரு பாய் என்ன பண்றாருன்னா, முஸ்லீம் நபர் என்ன பண்றாருன்னா, தன்னோட வீட்டை கொள்ளையடிச்சு ஒருத்தர் பணத்தை கொடுத்துட்டு திருப்பி வாங்கணும், இன்சூரன்ஸை கிளைம் பண்ணணும், அப்படி மாதிரி ஒரு டிராமா பண்ணி லிவிங்ஸ்டனை வர வைக்கிறாரு. லிவிங்ஸ்டன் என்ன பண்றாரு, என்கிட்ட 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த விவரமும் தெரியாது, நம்ம சொல்றதை மட்டும் தான் செய்வாங்கன்னு சொல்லி அவங்க 2 பேர்த்த திருட அனுப்புறாரு. வைபவும் மணிகண்டராஜ் திருட அனுப்புனா அவங்க வேற ஒரு வீட்டில் போய் மாற்றி போயிட்டு அப்புறம் இங்கே திருடிட்டு போய் பணம் மிஸ் ஆயிடுது. ஒரு கட்டத்தில் மிஸ் ஆன பணம் கிடைச்சிச்சா இல்லையா, இவங்க திருடிட்டு போன பணத்தை சேஃப்டியாக வைக்க மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த பணம் கிடைச்சிச்சா இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு பிளான் பண்றாங்களே இந்த பேங்க்ல போய் கொள்ளையடிக்கலாம்னு. அந்த பேங்க்ல போய் கொள்ளையடிச்சாங்களா இல்லையா, இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் படத்தோட முழு நீள திரைக்கதை அமைஞ்சிருக்கு. கதாநாயகி செகண்ட் ஹாப்ல அவங்களுடைய லவ் என்னாச்சு, கல்யாணம் பண்ணாங்களா இல்லையா, அது ஒரு கதை இருக்கு. இதுக்கெல்லாம் விடை சொல்றதா படத்தோட திரைக்கதை. இதுல பாத்தீங்கன்னா படத்தோட ஒளிப்பதிவு, சினிமாட்டோகிராபி, கேமரா அழகா படம் பிடிச்சிருக்காரு. அதுல்யாவை நல்லா அழகா காமிச்சிருக்காரு. வைபவ் அழகா காமிச்சிருக்காரு. கேமராமேனு மணிகண்டன் ராஜேஷ், ஆனந்த்ராஜ் எல்லாரையும் லைட்டிங் அழகா பண்ணி அழகா காமிச்சிருக்காரு படத்தோட ஒளிப்பதிவாளர். அதுதான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ். இந்த படத்தோட கதை பாத்தீங்கன்னா நல்ல கதை. அதாவது என்னன்னா, ஒரு காமெடி கலகலப்பு மாதிரி ஒரு காமெடியான ஒரு கதைக்களம் இது பார்த்தீங்கன்னா. ஆனால் பார்த்தீங்கன்னா விசுவலாக நம்ம படமாக பார்க்கும்போது ஒரு சில காட்சிகளில் சிரிப்பு வருது, ஒரு சில காட்சிகளில் சிரிப்பு வரல. ஃபர்ஸ்ட் ஹாப்பும் அதே மாதிரி தான் இருக்குது. செகண்ட் ஹாப்லேயும் ஒரு சில காட்சிகளில் சிரிப்பு வருது, ஒரு சில காட்சிகளில் சிரிப்பு வரல. இந்த கதை பார்த்தீங்கன்னா சொல்லும்போது நல்லா இருந்திருக்கும். அதாவது சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிரபல தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரி அவர்கள் சொன்ன விஷயம்தான். ஒரு சிலர் கதை நல்லா சொல்லுவாங்க, எடுக்க தெரியாது. ஒரு சிலருக்கு எடுக்க தெரியாது. அதான் ஒரு சிலர் கதை நல்லா சொல்லுவாங்க, எடுக்க தெரியாது. ஒரு சிலருக்கு கதை சொல்லவே தெரியாது, ஆனால் நல்லா எடுத்துருவாங்க. அப்படிங்கிற மாதிரி ஆர்பி சௌத்ரி அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. எனக்கு அதுதான் இந்த படத்தை பார்த்தோட ஞாபகம் வந்துச்சு. கதை சொல்லும்போது நல்லா இருந்திருக்கும் போல, ஆனால் இப்போ விசுவலாக பார்க்கும்போது சில காட்சிகளில் சிரிப்பு வரல. ஃபர்ஸ்ட் ஹாப்பு லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. செகண்ட் ஹாப்பு லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. டி இமான் அவர்களுடைய பாடல்கள் நல்லா இருக்கு. ஒரு 2 பாட்டு சூப்பராக இருக்கு. ஆனால் பின்னணி இசை பார்த்தீங்கன்னா அவர் எல்லா இடத்துல எதுக்கு வாய்ச்சாருன்னு தெரியல. இவங்க டைலாக் பேசிக்கிட்டு இருக்காங்க, அவர் வாட்டுக்கு டம் டும் டம் டும் டம் டம் டட என்னென்னமோ வாய்ச்சிக்கிட்டே இருக்காரு. அந்த பின்னணி இசை டிஸ்டர்பாக இருக்கு. மற்றபடி நடிச்சவங்க எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர் அழகா பண்ணியிருக்காங்க. அதுல்யாவா இருக்கட்டும்,
வைபவா இருக்கட்டும், மணிகண்ட ராஜேஷா இருக்கட்டும், மொட்டை ராஜேந்திரன், ஆனந்தராஜ், இவங்க அவங்கவுங்க கேரக்டரைசேஷன் அழகா பண்ணி காமெடி, அதாவது ஆடியன்ஸ் வந்து சிரிக்க வைக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அது நல்லா இருக்கு. பட்டு திரைக்கதை தான் கொஞ்சம் சுவாரஸ்யமா இல்லை. அடுத்து இதுதான் நடக்க போகுதுங்கிறது படம் பார்க்குற நமக்கே தெரிகிற மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில காட்சிகள் சிரிப்பு வர்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்க ஏசி தியேட்டரில் போய் ஒரு தடவை பார்க்கலாம். படம் வந்து ஆகா ஓகோ சூப்பர் அப்படின்னு நான் சொல்ல வரல. ரொம்ப சுமாரான படம், ரொம்ப ஆவரேஜான படமாகவும் இல்லை, ஓரளவுக்கு மிடிலாக வந்து ஒரு தடவை பார்க்குற மாதிரி தான் இருக்கு. நான் பண்ண இந்த ரிவ்யூ தி சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் இந்த திரைப்படத்தோட திரை விமர்சனம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் சொல்லிக்கிறேன், குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க, பண்ணவங்க பெல் பட்டனை அழுத்துங்க. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.